friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஓணம் ஸ்பெஷல் கோதுமை பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா கோதுமை, வெல்லம், அப்புறமா தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து வேகும்போது அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோதுமை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் உடைச்ச கோதுமை எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணிக்கோங்க. முழு கோதுமை இருந்துச்சுன்னா அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவுனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் கோதுமைக்கு 4 மடங்கு தண்ணி. நான் வந்து அதனால 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணாமல் நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3.5 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த கோதுமை நம்ம சும்மா பாத்திரத்தில் வைக்கும்போதே வெந்து வந்துடும். ஒரு வேளை கொஞ்சம் பெரிய சைஸ் கோதுமைனா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு சேர்க்கும்போது கரெக்டாக வரும். கோதுமை வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து வெள்ளை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். 3/4 கப் உடைச்ச வெல்லம் கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்தது நமக்கு வந்து தேங்காய் பால் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அழுத்தி எடுத்த கப்பில் 1 கப். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டி நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இப்போ அடுத்தது மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் சேர்த்துட்டு கூட வந்து ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் தேங்காய் பால். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் மாற்றிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து 3ஆம் தேங்காய் பால். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட கோதுமை பார்த்தாலும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு, அதை வந்து அப்படியே வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது தான் அந்த கோதுமையிலையும் வந்து அந்த இனிப்பு இறங்கும். அதனால் இப்போ பார்க்குறது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் வந்து நம்ம வேக வைக்க கொஞ்சம் கெட்டியாக வரணும். நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேசரி பதத்துக்கு வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் வந்து அந்த பாயாசத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல 3ஆம் தேங்காய் பால், நிறைய தண்ணி சேர்த்து கடைசி எடுத்த தேங்காய் பால், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே அந்த தேங்காய் பால் வந்து பாதியாக குறையணும். அந்த கோதுமையில் வந்து அப்படியே இறங்கும். இப்போ கொஞ்ச நேரம் நான் வேக வச்சேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2ஆம் தேங்காய் பால் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இந்த மாதிரி தேங்காய் பால், வெல்லம், அப்புறமா வந்து கோதுமையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அப்போ தான் அந்த பாயசத்தோட முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக தெரியும். அதனால் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதனால ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மொதல் தேங்காய் பால், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒருத்தர் கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது பக்கத்தில் இன்னொரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கூடவே கொஞ்சம் சின்னதாக நறுக்குனா தேங்காய் துண்டுகள் நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பாயசத்து மேலே சேர்த்துற வேண்டியது தான். கூடவே நல்லா வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷாக இடித்த கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாயசத்தை. பாருங்கள், அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கோதுமை பாயாசம் ரெடியாக இருக்குது. இந்த அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போவுமே அந்த வெல்லம், தேங்காய் பால் அந்த காம்பினேஷனே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஓணம் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.